அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை என்ற வகையில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்க, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சனி பார்வை ஏற்படுதுங்க. அதோடு இந்த காலகட்டம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்ப சுமை கொடுங்க, வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் சிலரை நம்பி இழப்புகள் ஏற்பட இருக்குது. நழுவி சென்ற சந்தர்ப்பங்கள் மீண்டும் வந்தாலும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாது. மன இறுக்கத்துடன் செயல்பட இருக்கீங்க. உத்தியோகத்தில் புதிய முதலீடுகளை தவிர்ங்க. அதே போல் இது போன்ற நேரங்களில் சனி மற்றும் செவ்வாய்க்குரிய தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கேட்ட பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவாங்க. அது மட்டும் இல்லாம கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி உண்டுங்க. பெண்மணிகளுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. செலவுக்கு ஏற்ற வரவு உண்டு. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன? மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷ நேரத்தில் நந்தி, சிவன், உமையவளை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.